டிபி கிட்ஸ் இன்றைய தினம் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் உங்களுடன். நாங்கள் வரைய போகிற ஒரு பூனை குட்டினை நாங்கள் ஏற்கனவே ஒரு பூனை வரைந்திருக்கிறோம். பல பூனைகள் பல விலங்குகளில் அவரையும் வரைந்திருக்கிறோம். யானை வரைந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் வரைகின்ற பொழுது வித்தியாசமான இந்த விலங்குகளில் அவற்றையும் நாங்கள் வரைவதற்கு சொல்லி தந்திருக்கிறோம். கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஊடாக அதே போன்று உண்மையான விலங்குகள் போன்றா பலரும் விருப்பம். எப்படி இருக்கிறீங்க வினுக்? எப்படி? நல்லம் இல்லை? சரி, முன்பு நாங்கள் பல வீடியோஸ்கள் வீணுக்குடன் செய்திருக்கிறோம். எப்படி என்ன சொல்கிறார்கள் வீடியோவை பார்த்தவங்க எல்லாம்? நல்லம் என்று சொல்லியிருக்கிறாங்களா? அதுதான் எல்லாருமே கணக்கு பேர் நல்லம் என்று சொல்கிறாங்க. பார்த்து இதுதான் உண்மையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான பாராட்டான விஷயம். அதாவது ஏனி ஒரு பாராட்டுகின்ற பொழுது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன பிள்ளைகள், அம்மா அப்பா மாற எல்லாரும் நீங்களும் சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகள் இப்படி வரைகின்ற பொழுது அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும். அப்போதுதான் அடுத்து இன்னொன்றை வரைய உங்களுக்கு விருப்பமாகவும் வரும். அதே போல் தன்னுடைய திறமையை இன்னும் வெளிக்கொண்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும். அதனையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். அதாவது பாராட்டுவது மிக முக்கியம். அதே போன்று கேள்விகளை கேளுங்கள். என்ன இது, எப்படி, ஏன், எப்படி என்று சொல்லி கேள்விகளை கேட்டு நீங்கள் அந்த வரைகின்ற ஒரு திறமையை நீங்கள் உருவாக வேண்டும். நாங்கள் வரைவோமா ஒரு பூனைக்குட்டி? சரி, நாங்கள் பூனைக்குட்டினை வரைய போகிறோம். எனவே நாங்கள் அவரை வரைய பல்வேறு வடிவங்களிலே பூனைக்குட்டியை வரையலாம். நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் என்று சொன்னால், முதலில் என்ன செய்ய போகிறோம் என்றால் அவருடைய கண்களை வரைவோமா? முதலில் அவருடைய ஒரு வட்டத்தை முதலில் இப்படி போட்டு வரைவோம். கண்ணை இந்த பக்கம் இன்னொரு வட்டத்தை வரைவோம். அதற்கு பிறகு இந்த இடத்துல இருந்து பாருங்க, ஒரு யூ வடிவம். இப்படி ஒரு யூ வடிவம். அப்படித்தான். அதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே இந்த அளவுக்கு எடுத்து இந்த பக்கம் இப்படி மேலே எடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு இப்படி அவருடைய காதை வரைய வேண்டும். இப்போ கண்ணிமைகளை போடுவோமா? அதுக்கு பிறகு இதே போல ஒரு வடிவத்தை வரைய வேண்டும். இப்படி ஒரு வடிவம். இதே மாதிரி வர எங்கே ஒரு கோடு. சரியா? இப்போ சரிதானே? அவருக்கு இப்படி கோடுகள் இருக்கும் தானே அவர்களுக்கு பூனையினுடைய தலையில். அதுக்கு பிறகு இதே போல் ஒரு வடிவத்தை வரைய வேண்டும். இங்கும் இதே மாதிரி இப்படி இதே மாதிரி வரையுங்க. இல்லையா?
இப்போ இங்கே இப்படி ஒரு வடிவம், இந்த இடத்துல அவருடைய வாலை வரைவோம். சரிதானே? இப்போ அவருக்கு சின்ன சின்ன புள்ளிகளையும் போடுவோமா? இல்லையா? சரி, இப்போ நாங்கள் அவருக்கு வர்றம் திட்டுவோமா? அவருக்கு வர்றம் திட்டுவோம். ஆம், நாங்கள் வரைந்திருக்கிறோம் தானே? நாங்கள் அழகாக வரைந்திருக்கிறோம். நாங்கள் காட்டுவோமா இப்போ எல்லோருக்கும்? பாருங்களேன், எப்படி அழகாக நாங்கள் பூனைக்குட்டி வரைந்திருக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய வினோக் அழகாக வரைகிறார். அது மாத்திரமல்ல, இதே போல் எல்லோருமே நீங்களும் இப்படி அழகாக வரையலாம். அதனால்தான் யூடியூப் சேனல் என்கின்ற ரீதியிலே டிபி கிட்ஸ் ஊடாக இப்படியாக சின்ன 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 விஷயங்கள் எல்லாவரையும் நாங்கள் சொல்லித் தருகிறோம். எனவே நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் டிபி கிட்ஸுக்கு சென்று சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சித்திரம் சொல்லி தருகின்ற இந்த பாடங்களை, இந்த வீடியோக்களை காட்டுங்க. அதே மாதிரி ஞாபகம் விட்டுக்கிறோம், நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய புதிய புதிய வீடியோ எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். அப்லோட் பண்ணுங்க பொழுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்றைய தினமும் விடைபெறப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம். பாய்.